நாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனாக தெரியுறான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்தா இல்லை, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு. யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்கிறான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸு, லெனினு, ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கரைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை.